சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணியை வைஜெயந்தி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நம்மளுக்கு என்ன உண்மைன்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் பரணியும் வீராவும் பார்த்தோம்னா அவங்களும் திட்டமிட்டபடி அவங்க வைஜெயந்தி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு அதாவது வைஜெயந்தி எதுக்காக தன்னுடைய குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ நிறைய அவங்க அதாவது வைஜெயந்தி ரூமில் ஒரு இது திறக்கிறாங்க. பீரோவை திறக்கும் போது அங்கே நிறைய பேப்பராக இருக்குது. என்னது பேப்பரை தூக்கி இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கவும் அதை பார்த்ததுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அந்த பேப்பரில் வைஜெயந்தியோட கணவரோட கதை முடிஞ்சதுக்கு சண்முகமும் அவங்க குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் ஃபுல்லாக எழுதியிருக்குது. இதை பார்த்ததுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரணி வீரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் வீராவும் அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பேப்பரை ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டுதாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஜெயந்தியோட கணவர் ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோவையும் அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வைகுண்டம், அதுக்கப்புறமா வீரா, பரணி இவங்க மூணு பேருமே வைஜெயந்தி வீட்டிலேருந்து வெளியே வந்துருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா பரணி வைகுண்டத்திட்ட சொல்கிறாங்க, மாமா நல்ல வேலை நீங்கள் குடுகுடுப்புக்காரன் வரைக்கும் வேஷம் போட்டனால தான் எல்லாருமே நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்காக வந்தாங்க. நாங்களும் அவங்க ரூமுக்குள்ளே போக முடிஞ்சிச்சு. போனதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, எப்படியோ பரணி அந்த ஆதாரத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்துட்ட. ஆனால் எனக்கு கை காலெலாம் நடுங்கி போச்சுது. நம்ம மட்டும் அவங்கக்கிட்ட பிடிபட்டுருந்தோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதுதான் மாமா எதுவும் நடக்கல, வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க அடுத்த நாள் சண்முகம் வரவும் அப்போ சண்முகத்தை பரணி, வீர, வைகுண்டம் இவங்க மூணு பேரும் இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே சண்முகம் சொல்கிறாங்க, இப்போ தானே புரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னு. இது நாள் வரைக்கும் வைஜெயந்தி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது. இப்போ தான் எல்லாத்துக்கும் விட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் பரணி, வீராவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா நம்மளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் முன்னாடியே பகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சண்முகம் ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டதுமே வீரா, பரணி குடும்பத்தோட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், அவங்களோட கணவரோட கதை முடிஞ்சதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ தானே எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா எல்லாருமே வைஜெயந்தியை பார்க்கறதுக்காக வரும்போது வைஜெயந்தி அவங்க காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் பார்த்ததுமே அவங்க கார் முன்னாடி நிற்கவும் உடனே காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராங்க. என்ன சண்முகம் குடும்பத்தோட எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களை பார்க்கறதுக்காக தான் மேடம் வந்துட்டு இருந்தோம், நீங்களே வழியிலே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்க்கறதுக்காக வந்தீங்களா, என்ன என்ன விஷயம் எல்லாம் என்ன, அதாவது அறிவழகனை பற்றின விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை இல்லை இது உங்களை பற்றின விஷயம்தான் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் என்ன சண்முகம் நீ இந்த மாதிரி பேசுகிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பார்த்தோம்னா வைஜெயந்தியோட கணவரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவங்க ஃபோட்டோவை பார்த்ததுமே வைஜெயந்திக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சண்முகம் அந்த ஃபோட்டோவை வைஜெயந்திட்ட கொடுக்கவும் இந்த ஃபோட்டோ எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது இது மட்டும் வரல, இன்னும் ஏராளமாக வந்திருக்கு, வீரா அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லவும் உடனே வைஜெயந்தி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம், இது நாள் வரைக்கும் தான் தெரியாமல் இருந்தது, இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் உங்கள் கணவருடைய நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீங்கள் திட்டம் போட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க அப்படி தானே சொல்லி சண்முகம் சிரிச்சுக்கிட்டே கேட்கவும் உடனே வைஜெயந்தி பயங்கரமாக கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்போ கௌதமும் கூட இருக்கவும் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து அவங்க பார்க்குறாங்க. இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு போலுக்க, நம்ம அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு இவன் குடும்பம் தான் காரணம், இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் போலுக்கு அப்படின்னு கௌதம் நினைக்கவும் அப்போ உடனே வைஜெயந்தி சொல்கிறாங்க, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, இதுக்கு பிறகு நம்ம மறைக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் அந்த ஊருக்கே வந்தேன். உன் தங்கச்சியை என் மருமகளாக ஆக்கிட்டு அவளை வச்சு உன் குடும்பத்தை பழி வாங்கலான்னு சொல்லி தான் நான் திட்டம் போட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த சிவபாலன் இந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்திட்டான். இப்போ தான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுத, இதுக்கு மேலே மறைச்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது, உன் குடும்பத்தை பழி வாங்கியே தீரும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, உன்னை பற்றி எல்லாருமே ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ரொம்ப புத்திசாலித்தனமானவனு, ஆனால் இப்போ தானே தெரியுது அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு, நீ இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை பற்றின எல்லா உண்மையும் நீ கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே சண்முகம் சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆமாம் மேடம் நீங்கள் கேட்டது எல்லாம் உண்மைதான், ஆனால் இப்போ என்னை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் நேரடியாகவே புரிஞ்சு போச்சுல, இதுக்கு மேலே என்ன மறைமுகமாக மறைக்க வேண்டியது எந்த
எந்த அவசியம் கிடையாது. உன்னை பழி வாங்குறதுக்கும் உன் குடும்பத்தோட கதையை முடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சண்முகம் வந்து சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வந்து மண்ணை கவிட்டு தான் போனாங்க. அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்களே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் புருஷனோட கதை முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்களாவது வந்து ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சண்முகம், என்னையே நீ மிரட்டுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது உங்கள் புருஷனும் யாருன்னு எனக்கு தெரியும். அவருடைய நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அவர் தப்பு பண்ணினாரு. அதனால அவரே வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு. அதில் நான் என்ன பண்ணினேன்? நீங்கள் இந்த தேவலாம் இந்த மாதிரிக்கு தப்பாக நினச்சிக்கிட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து நாசம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் உங்களுக்கு மேலே வந்து மோசமானவனா வளர்ந்துட்டு வாரான். அவனையாவது திருத்தி ஒழுங்கான வாழ்க்கையை அவனுக்கு அமைச்சு கொடுங்க. இது போய் விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வைத்தியத்தை சொல்கிறாங்க, என்ன மிரட்டிட்டு இருக்கிறியா என்ன? இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே நீயும் உன் குடும்பமும் தான். நான் என்ன நினச்சனோ அது நடக்காமல் நான் அங்கேருந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா மேடம், அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடவும் வைஜெயந்தி ரொம்பவே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து பரணி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, இப்போ மாதிரி உனக்கு புரிஞ்சிச்சா? எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த வைஜெயந்தி குடும்பம் தான். அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் சிவபாலன் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறா. இப்போ மாதிரி சிவபாலனை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக போ அப்படின்னு சொல்லவும் இப்போ வீரா சொல்கிறாங்க, அதாவது வைஜெயந்தி பண்ணினது தப்பு தான், அதை விட பண்ணினது தப்பு சிவபாலனாகும். சிவபாலன் வந்து ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவன் காப்பாற்றுறன்னு சொல்லிட்டு அவன் எப்படி என் கழுத்தில் தாலி கட்டலாம்? அப்படி தாலி கட்டிட்டாக்கி அதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்து வாழ்வான்னு சொல்லி நினச்சிட்டானா என்ன அப்படிங்கவும் அப்போ பரணி சொல்றாங்க, எங்க பாரு வீரா, அதுக்காக நீ இப்படிலாம் நீ இருக்கலாமா அப்படிங்கும்போது இப்போ வைகுண்டமும் சொல்றாங்க, ஆமா வீரா, இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுதுல்ல, அதனால நான் சொல்றது கேளு, நீ சிவபாலனோட சேர்ந்து வாழ்றது தான் சரி. அறிவழகனையும் வந்து எப்படியாவது வந்து சண்முகம் வெளியே அழைச்சிட்டு வந்துருவான்னு நம்பிக்கை வந்துருச்சுது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா நீங்க வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க வீரா சொல்றாங்க, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வைஜெயந்தி இந்த மாதிரிக்கு இறங்கியிருக்காங்க. அதனால நான் அண்ணனுக்கு நான் சப்போர்ட்டா நான் இருப்பேனே தவிர மற்றபடி சிவபாலன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட இந்த நினைப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வைகுண்டம் ரத்னாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு வீரா, வைஜெயந்திய அண்ணன் பார்த்துப்பாரு, ஆனா இதுக்கு மேலே நீ வந்து பேசாம நீ அமைதியாக இருக்கிறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது. சிவபாலன் எவ்வளோ நல்லவனும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு? நீ அவங்க கூட சேர்ந்து வாழு. அப்படி நீ வாழ்ந்தாலே வைஜெயந்திக்கு கொடுக்குற அதுவே ஒரு தண்டனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், சிவபாலன் என் அனுமதி இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டினது தப்பு, அதனால அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய ஒரே நோக்கம் அண்ணன் கூட இருந்து அந்த வைஜெயந்திக்கு என்னென்ன இடைஞ்செல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அவன் நம்ம குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகத்திட்ட வந்து அவங்க வீரா வந்து சொல்றாங்க, அண்ணா நான் எடுத்த முடிவு சரிதான் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சண்முகம் சொல்றாங்க, வீரா நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு வந்து என்ன தோணுது நீ அதை செய் அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. வைஜெயந்தி வீட்டுக்கு வந்தது பயங்கரமா கோவத்தோட எல்லா பொருளையும் தூக்கி போட்டு வீசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ குரு வந்துருந்தாங்க. அப்போ வைஜெயந்தி வந்து சொல்றாங்க, சண்முகத்துக்கு என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.